ஹாய், ஹலோ. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஃப்ரேம்க்கு நாடா எப்படி சுத்தலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். நான் வந்து பெரிய ஃப்ரேம்க்கு வந்து ஆல்ரெடி நாடா சுத்திட்டதுனால, உங்களுக்கு இந்த எம்ப்ராய்டரி ஃப்ரேம் வச்சு சுத்தி காட்டுறேன். சேம் அதில என்ன ப்ரொசீஜரோ அதே தான் இது. நான் இதில என்ன செய்றேனோ, அதுவே நீங்க 16 இன்ச்சு, 18 இன்ச்சு ஃப்ரேம்க்கு வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் சுத்திட்டதுனால என்கிட்ட எதுவும் ஸ்டாக் இல்ல. அதனால நான் வந்து இந்த எம்ப்ராய்டரி ஃப்ரேம்ல சுத்தி காட்டுறேன். அ கிளாத் அ கிளாத் வந்து எனக்கு வந்து ஃப்ரேம் சுத்தறதுக்கு நாடா சுத்துறதுக்கு முன்னாடி எனக்கு கிளாத்து வந்து கரெக்ட்டா உக்காருதுன்னா, நீங்க வந்து நாடா சுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க கிளாத் எனக்கு டைட்டா இல்ல, லூஸா இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து இன்னர் ஃப்ரேம் இல்ல அவுட்டர் ஃப்ரேம் ஏதோ ஒரு ஃப்ரேம்க்கு நீங்க நாடா சுத்திக்கலாம். என்ன கேட்டா பெட்டர் வந்து இன்னர் ஃப்ரேம்க்கு சுத்துறது. ஏன்னா, அவுட்டர் ஃப்ரேம்ல வந்து அட்ஜஸ்டபிள் நெட் இருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து அ நாடா வந்து சரியா சுத்த வராது. அதனால இன்னர் ஃப்ரேம்லயே நீங்க சுத்திக்கலாம். நான் எப்படி சுத்தணுமோ சேம் அதே போல நீங்க வந்து பெரிய ஃப்ரேம்ல சுத்திக்கோங்க. இதே சேம் ப்ரொசீஜர் தான். நீங்க வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து நெறைய அப்ளை பண்ணி, லைட்டா கிராஸ் பண்ணி ஒ ஒட்டணும். நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒட்டுனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்காது. லைட்டா கிராஸ் பண்ணி ஃபேப்ரிக் க்ளூ கொஞ்சமா போட்டு, நீங்க நாடா ஒட்டி ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டு அப்புறமா சுத்த ஆரம்பிங்க. இப்ப நான் காட்டியிருக்கேன் இல்லையா? அதே போலவே சுத்தணும். நீங்க வந்து பக்கம் ஒரு அந்த நாடா வந்து ஒரு நாடா மேல இன்னொரு நாடா சுத்தி வர மாரி இருக்கக்கூடாது. அ அப்படி வந்து இல்ல கொஞ்சம் கேப் வருது இல்லைங்களா? அந்த மாரி கேப் விட்டும் சுத்தக்கூடாது. நீங்க அந்த மாரி சுத்துனீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிளாத் வந்து கரெக்ட்டா உக்காராது. கிளாத் கொஞ்சம் லூஸ் விழும். சரிங்களா? அதனால தான் சொல்றேன். கரெக்ட்டா நான் எப்படி செய்றேனோ, அதே மாதிரி நீங்க வந்து நாடா சுத்திக்கோங்க. ஒண்ணு மேல ஒண்ணு ஏறுனாலும் ரொம்ப தப்பமா இருக்கும். உங்களுக்கு ஃப்ரேமே டைட் ஆகாது. கேப் ஃபிட்டிங்னாலும் உங்களுக்கு கிளாத் லூஸா உக்காரும். அதனால தான் நான் உனக்கு வந்து அந்த மிஸ்டேக் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அதிலேயே செஞ்சு காட்டியிருக்கேன். இதே சேம் ப்ரொசீஜர் தான். அ ஃப்ரேம் ஃபுல்லாவே சுத்தி முடிச்சுக்கோங்க. நீங்க வந்து க்ளூ வந்துட்டு ஸ்டார்ட்டிங்கில, எண்டிங்கில மட்டும் ஒட்டணுன்றது கிடையாது. நீங்க இடையில இடையில ஒரு ஒரு சுத்துக்குமே அடியில வந்து க்ளூ அப்ளை பண்ணி நீங்க வந்து நாடா சுத்திக்கலாம். சரிங்களா? நீங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் ஒட்டிட்டு நான் ஃபினிஷிங் ஒட்டியிருக்கேன். அந்த மாரியும் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ரொம்ப ஸ்டிப்பா வேணும், எப்பவுமே பிரிஞ்சே வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சுத்துக்குமே அடியில வந்து நீங்க வந்து ஒவ்வொரு ஒரு சுத்து வரும்போதும் மேல் பக்கம் வந்து க்ளூ நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த இன்னர் ஃப்ரேம்ல அவுட் சைடு தான் தேவைப்படுது. இன்சைடு நமக்கு தேவையில்ல. அவுட் சைடு தான் அந்த ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் ஆகி உட்காரும் இல்லையா? அவுட்டர் ஃப்ரேமோட. அதனால நீங்க அவுட் சைடு மட்டும் கேர்ஃபுல்லா சுத்திக்கோங்க. இன்சைடு வந்து எப்படி வேணாலும் வரலாம். இன்சைடு மாறி மாறி வந்தாலே பிரச்சனை இல்ல. ஏன்னா இன்சைடு நமக்கு யூஸ் ஆக போறதில்ல. அதனால அவுட் சைடு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா சுத்திக்கோங்க. ஏன்னா அந்த ஃப்ரேமோட இது ஃபிக்ஸ் ஆகி உட்காரும்போது அப்பதான் நம்ம கிளாத் உள்ள அ போட்டு ஸ்டிச்சஸ் பண்ண நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லன்னா நீங்க வந்து ஃப்ரேம் திரும்பி பிரிச்சு யூஸ் பண்ற மாரி இருக்கும். நீங்க திரும்ப பிரிக்காத அளவுக்கு டைட்டா சுத்தணும். நம்ம வந்து லைஃப் லாங் நம்ம எதுவுமே பண்ண போறதில்ல. அந்த நாடா கழட்ட போறதில்ல அப்டின்னா, நீங்க ஒவ்வொரு இடத்துலயுமே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அவுட்டர் சைடு மட்டும் கொஞ்சம் பார்த்து ஒரு இது மேல வந்து ஒரு நாடா மேல இன்னொரு நாடா ஏறாத அளவுக்கு பார்த்து சுத்திக்கோங்க. எப்படி வந்து வீடியோல நான் காட்டியிருக்கேனோ, சேம் அதே ப்ரொசீஜர்ல தான் உங்களுக்கு 18 இன்ச்சு, 16 இன்ச்சு 2 ஃப்ரேம்க்குமே வரும். சரிங்களா? ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்க கிளாத் லூஸ் வருதுன்ற பட்சத்தில நீங்க இந்த நாடா சுத்தி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கிளாத் வந்து லூஸே வராது. ஓகேங்களா? நான் வந்து இதுவே ஃப்ரேம்ல வந்து வச்சு காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஒட்டி வந்து நல்லா காய வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்க. ஃபுல்லா வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுறீங்க இல்லையா? அதனால பிரிஞ்சு வந்துரும். உடனே யூஸ் பண்ணீங்கன்னா, காய வச்ச அப்புறம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? அவுட்டர் ஃப்ரேம் வச்சதுமே எவ்வளோ டைட்டா உள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ஃப்ரேம் நீங்க நாடா சுத்திக்கிட்டீங்கன்னா, இன்னும் கிளாத் வந்து ஃபிக்ஸ் ஆகி உட்கார்றதுக்கு ஈஸியா இருக்கும். இவ்வளோதாங்க. சேம் ஈஸியான மெத்தட் தான். தேங்க் யூ.